வசனம் தியானத்தின் தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் உள்ளது. இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அடுத்த வசனத்திலே அதற்குரிய விடையை பார்க்கிறோம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய இருதயத்திலே ஸ்தாபிக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். தனிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். பசிபிக் பெருங்கடலில் உள்ள நியூஜினியா தீவை கண்டுபிடிக்கும் முன் அந்த ஜனங்களுக்கு அந்த தீவை மட்டும்தான் தெரியும். அதுதான் அவர்களுடைய உலகம். கடல் சிப்பிகளை வைத்தே பண்டமாற்று செய்வார்கள். 2 பேர் தங்கம் இருக்கிறதா என்று தேடியும் புதிய தீவுகளை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு அந்த தீவிற்கு கப்பலில் சென்றார்கள். இந்த ஜனங்களை பார்த்து முதல் உலகத்திற்கு அவர்கள்தான் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த தீவில் இருக்கும் ஜனங்கள் இவ்வளவு நிறமான மனிதர்களை பார்த்ததில்லை. இரவிலே கையிலே வைத்திருக்கும் விளக்கை பார்த்து சிறு துண்டு நிலாவை கொண்டு வந்தார்கள் என்று நினைத்தார்கள். அவர்கள் உபயோகித்த தொப்பி, ஷூ, உடைகள் இதையெல்லாம் அவர்கள் புதுமையாக பார்த்தார்கள். அவர்கள் வைத்திருந்த பொருட்கள் இந்த தீவாருக்கு வித்தியாசமாக இருந்தது. தாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்றும் இந்த உலகம் எவ்வளவு பெரியது போன்ற காரியங்களை பற்றி அவர்களிடத்தில் பேச ஆரம்பித்த போது எல்லாரும் அலறிக்கொண்டு காட்டிற்குள் ஓடிவிட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு அந்த தீவை மட்டும்தான் தெரியும். அதற்கப்புறம் இருக்கும் இந்த உலகத்தை பற்றி தெரியாது. அதுபோல இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று உண்டு என்று கூறின போது நாமும் அந்த தீவில் இருப்பவர்களைப் போலவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதிருந்தோம், பயந்திருந்தோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் ராஜ்யம் மட்டும்தான் நமக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யம் நம் இருதயத்திலிருந்து ஆரம்பிப்பதை நாம் அறியாதிருந்தோம். தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களிலும், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 30-32 வசனங்கள் வரையும், லூக்கா 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலும் நாம் பார்க்கலாம். ஒரு கடுகு கை நழுவி கீழே விழுந்தால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாத அளவு சிறியதாயிருந்தாலும் அது வளர்ந்து பெரிய மரமாகிறது. பறவைகள் வந்து தங்குகிற அளவு பெரிய மரமாக வளர்கின்றது. இந்த கடுகு விதைகள் 10 அடிக்கு மேலாக வளருமாம். சில வகையான கடுகுகள் 25 அடி உயரம் வரைக்கும் பெரிய கிளைகளை விட்டு வளருமாம். வளரும் போது மண், கல் எல்லாவற்றையும் ஊடுருவி வளர்ந்து எல்லாரும் காணும்படியாக பெரிய மரமாக மாறுகிறது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது கலிலேயா கடலிலே மீன் பிடித்துவிட்டு வலைகளை கழுவி கொண்டிருந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து, என்னை பின்பற்றி வாருங்கள் என்றார். அதுவரை யாரும் இயேசுவை பின்பற்றினதில்லை. பின் யாக்கோபு, யோவானை அழைத்தார். பின் 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யம் வளர ஆரம்பித்தது. ஏறக்குறைய 5000 பேருக்கு மேலாக இயேசு போஷித்தார். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 2000 பேருக்கு மேல் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டதை வாசிக்கிறோம். பின் அதனுடைய எண்ணிக்கை பெருக ஆரம்பித்தது. அன்று சிறிய ஆரம்பமாக ஆரம்பித்த தேவனுடைய ராஜ்யம் இன்று முழு உலகத்திலும் பரவியிருக்கிறது. இன்றும் தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து வருகிறது. ஒரு சிறு கதையின் மூலம் இதை எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஆசிரியர் ஒரு நாள் ஒரு ஆப்பிளை வெட்டி அதில் 5 விதைகளை எடுத்தார்கள். அதிலிருந்து ஒரு விதையை எடுத்து இதிலிருந்து எத்தனை ஆப்பிள்கள் கிடைக்கும் என்று மாணவர்களிடம் கேட்டார்கள். ஒவ்வொருவராக 50, 100, 200 என்று பதில் கூறினார்கள். பின் அந்த ஆசிரியர், ஒரு வருடத்திற்கு ஒரு ஆப்பிள் மரம் 150 300 ஆப்பிள்கள் வரை பலன் தரும். ஒரு ஆப்பிள் மரம் 50 வருடங்கள் பலன் தரும். சராசரியாக ஒரு விதையிலிருந்து 15,000 ஆப்பிள்கள் வரும் என்றார்கள்.
நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு நபருக்கு நாம் இயேசுவை பற்றி கூறும்போது தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்கு நாம் உதவி செய்கிறோம் என்று அர்த்தம். நம் மூலம் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட நாம் ஜெபிப்போம். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சுவிசேஷத்தை சொல்ல நான் கடனாளியாயிருக்கிறேன் என்றார். 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்றார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று இயேசு கூறினார். இயேசுவின் சீடனாகிய தோமா சுவிசேஷத்தை அறிவிக்க, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க சென்னை வரை வந்தார். சிவகாசியிலே ராக்லண்ட் ஐயர், தூத்துக்குடியிலே கால்வெல்ட் ஐயர் மற்றும் அநேகர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கூறியிருக்கிறார்கள். நம் தலைமுறையினருக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவோம். அதற்காக ஜெபிப்போம், செயல்படுவோம். தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. கடுகு விதையை நாம் பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு நீங்கள் பிரியமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நித்தியமாக நிலைத்திருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கூறுவதற்கு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் தருணத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.